Taste the Daily. மாமன்னர் மருதுபாண்டியரின் 224வது நினைவு தினம் மற்றும் குரு பூஜையையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை அவரது திருவுருவச் சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருதுபாண்டியரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. ஜிஎஸ்டியின் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் அமெரிக்க வரிகளுக்கு பதில் அல்ல என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பொருளாதாரத்தில் நுகர்வுக்கும் முதலீட்டிற்கும் இடையிலான தொடர்பை எவ்வாறு வலுப்படுத்தி உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் பேச்சு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 14 வயது சிறுமியை 5 மாத கர்ப்பமாக்கிய மோளம் அடிப்பவர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் அனுதினமும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் அவலம். திருச்சி மாவட்டம் மாத்தூர் அருகே பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த ஜவுளிக்கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். அப்பா அப்பா என டயலாக் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாவது மக்கள் வேதனை. சென்னை கொடுங்கையூரில் டியூஷன் செல்வதற்காக சாலையில் நடந்து சென்ற சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் ஏவல் துறை. அலங்கோல மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் சாலையில் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பில்லாத நிலையில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என மக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரிப்பேட்டையில் குடிபோதையில் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். பூரண மதுவிலக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்திருப்பதால் மதுவால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். துபாய் ஜபல் அலி துறைமுகத்தில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கப்பல் மூலம் கடத்தி வரப்பட்ட 3,75,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி சிகரெட் கண்டெய்னரை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்பார்த்து தமிழகம் காத்திருக்கும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருட்களும் கடத்தல் பொருட்களும் தான் வருவதாக மக்கள் விமர்சனம். இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே நடுக்கடலில் படகில் கடத்திச் செல்லப்பட்ட 53 கோடி ரூபாய் மதிப்புள்ள 53 கிலோ ஹெராயினை கடத்திச் சென்ற 5 பேரை கைது செய்த அந்நாட்டு கடற்படையினர். கேரளா மற்றும் தமிழகத்தில் இருந்து ஹெராயின் கடத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். திருச்சி பாலக்கரை பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் 17,000 ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளுடன் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் கடத்தல்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக 118 மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் மட்டுமின்றி சட்டவிரோத மது விற்பனையும் அமோகமாக நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே நேற்று முன்தினம் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் சக நண்பரால் வெட்டி படுகொலை. தகராறின் போதே நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்த காவல்துறையால் இளைஞர் கொல்லப்பட்ட அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே வீடு ஒன்றில் 25 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் சாடல்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையின் பின்புறம் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை. சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெறுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை பெரிய கடை வீதியில் உள்ள நகைக்கடையில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற அஸ்ஸாமைச் சேர்ந்த நபர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கொங்கு மண்டலத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். கோவை அரசு மருத்துவமனையில் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்த போதை ஆசாமிகள் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சமீபத்தில் சில போதை ஆசாமிகள் பெண்கள் வார்டுக்குள் சென்று செவிலியர்களிடம் தகராறு செய்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளையர்கள் அச்சமின்றி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி 150க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 43 லட்சம் பெற்று மோசடி செய்த திமுக கவுன்சிலரின் மகன் மீது பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். ஆட்சி அதிகார திமிரில் போதைப் பொருள் கடத்தல், பாலியல் குற்றங்கள், ஊழல், கொள்ளை மற்றும் மோசடி என அனைத்து குற்றங்களிலும் திமுகவினர் சர்வசாதாரணமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளி சீட் நடத்திட்டு மாதவன் சீட் பண்ணுறேன் போன நடத்திட்டு இருக்காரு. அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து 2வது வருஷங்க. போன வருஷம் வந்து செட்டில்மெண்ட் எல்லாத்துக்கும் முடிச்சாச்சுங்க. இப்போ 2வது வருஷம் வந்து பணம் 52 வரை கரெக்டாக கட்டி ப்ராப்பராக அவர்கிட்ட கொடுத்தாச்சு. எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிள். இப்போ சீட்டு போட்டவங்கலாம் வந்து இப்போ என் வீட்டுக்கு வராங்கன்னா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு இருக்காங்க. இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னால் முடியல. அதனால் அவர் மேலே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குவிந்த மக்கள். டிக்கெட் முன்பதிவு செய்தும் விடிய அரசின் நிர்வாக தோல்வியால் பேருந்திற்காக 3 மணி நேரத்திற்கு மேல் பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் கால் கழுத்து காத்து கிடந்த அவலம். ஏதாவது கேட்டா ரொம்ப நீட்டா பேசுறாங்க. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பஸ் வரல, ஷெட்யூல் பண்றோன்ட்டு. எனக்கு மெசேஜ் வரல. சரி ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ நான் வச்சுக்கிறேன். போர்டில் அப்டேட் பண்றதுக்கு என்ன இருக்குது? எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, அதில் உட்காந்துக்கிறாங்க. கேட்டா கூட சரியான ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல, நீட்டா ஆன்சர் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ணுங்க. 10 மணி பஸ் வரல, கேட்டா வெயிட் பண்ணுங்க. 12 மணி பஸ் வரலனாலும் கேட்டா வெயிட் பண்ணுங்க. இந்த வெயிட் பண்ணுங்கிறத வேற எந்த ஆன்சருமே அவங்கள்ட்ட இருந்து வர மாட்டேங்குது. ஐடி நம்பர் பாருங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐடி போட்டிருக்காங்க, ஒண்ணும் தெரியல. பஸ் டிக்கெட் எப்ப, எத்தனை மணிக்கு வரும், என்ன வரும், ஒண்ணுமே இல்லை. 7 மணிக்கு வந்தோம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரமா கால் வழியில பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? பஸ் டிராபிக்ல இருக்குன்றாங்க, இன்னும் உள்ள வண்டி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க, வாயை திறக்க மாட்டேன். கேள்வி கேட்கறோம், எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. பஸ் வரல, ஆனா அவருக்கு உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு, எதுவுமே கண்டுக்கல. என்ன நிர்வாகம் பண்றாங்க இது? என்ன இது என்ன நிர்வாகம்? தமிழ்நாடு ரொம்ப மோசமா போயிட்டு. எவ்வளவு பிள்ளைங்க நிக்கிறாங்க, எத்தனை லேடிஸ் நிக்குது பாருங்க. கை குழந்தையோட எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லாமே புக்கிங் பண்ணதுதான், சாதாரண டிக்கெட்ல. ஒண்ணுமே கண்டுக்கல. பஸ் வரலங்க. 9:35 பஸ் வரல. ஒரு உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காரு. இவர் காட்டுங்க. தீபாவளியை முன்னிட்டு தருமபுரி நகர பகுதியின் முக்கிய சாலைகளில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி. வெளியூர்களுக்கு செல்ல அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் கூடுதல் பணம் செலவழித்து தனியார் பேருந்துகளில் செல்ல வேண்டியிருப்பதாக பயணிகள் வேதனை. சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட காரை எடுக்குமாறு கூறிய போக்குவரத்து காவலரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் தாக்கியும் அராஜகத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள திமிரில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அடாவடியில் ஈடுபட்டு சட்டத்திட்டங்களை காற்றில் பறக்கவிடும் கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே மணமகள் மன்றம் என்ற பெயரில் விதிமுறைகளை மீறி மது விற்பனை. சாலையோரம் மதுபான கடைகள் இயங்க நீதிமன்றம் தடை விதித்து நேர வரைமுறை செய்தும் விடிய அரசு கமிஷன் வாங்கிக் கொண்டு மணமகள் மன்றம் என்ற பெயரில் மதுக்கடைகளை அனுமதித்திருப்பதாக குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் டெங்கு மற்றும் நோய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. பள்ளியின் கழிவறை மற்றும் வளாகம் சுகாதாரமற்று இருப்பதாலேயே தங்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் பெற்றோர்கள் விடியா அரசின் பள்ளிக் கல்வித்துறை தனியார் பள்ளிகளை கண்டுகொள்வது இல்லை என விமர்சனம். தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு வெளிநாட்டு மனிதவள நிறுவனம் மூலம் பணியாளர்களை நியமிக்க TNEB எடுத்த முடிவு 1990 அரசாணையை மீறுவதுடன் தொழிற்துறை உறவை சீர்குலைக்கும் என தமிழ்நாடு மின்சார ஊழியர்களின் மத்திய அமைப்பு குற்றச்சாட்டு. அரசு நிர்வாகத்தில் தனியாரின் பங்களிப்பை அதிகப்படுத்தியிருப்பது விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையையும் துறைகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் சதி எனவும் எழும் விமர்சனம். ஊழலால் மலிந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல் வேர்களை அம்பலப்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் ஜே பிரகாஷின் ஊழல் குற்றச்சாட்டு. ஜே பிரகாஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 12 அதிகாரிகளிடம் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் கல்வித்துறையின் நம்பிக்கை நொறுங்கி மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா கல்வித்துறையில் அரசின் பங்கை குறைத்து சமூக நீதியை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக குற்றம் சாட்டும் CPI மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தல். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இப்போது சமூக நீதி குறித்து கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்திருக்கும் போது இதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கடும் தாக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் செவிலியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மக்கள் உயிரில் அக்கறையற்று பிரேக் பிடிக்காத கண்ணாடிகள் இல்லாத உயிர் பலி வாங்கும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலினுக்கும் அவரது அமைச்சருக்கும் மக்கள் கடும் கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி தென்கால் பாசன பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட மதகுகள் ஒரே மாதத்தில் சேதமடைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் விடியா ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் மதகுகள் அமைப்பதே சேதமடைய காரணம் என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அரசு மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா அரசு முறையாக எடுக்க தவறியதே தண்ணீர் தேங்கியதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல இடங்களில் மூடப்படாமல் இருப்பதால் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக 4000 கோடி ஒதுக்கீடு செய்ததாக போலி விளம்பரம் தேடிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 4.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் அவதி உறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசு 2023-24 நிதியாண்டு அறிவித்த 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் சுமார் 14,808 கோடி ரூபாய் செலவிடப்படாமல் முழுமையாக அரசுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை வாயிலாக அம்பலம். பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்துவிட்டு விளம்பரப்படுத்தி நாடகமாடும் விடியா அரசின் பித்தலாட்டம் இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக மக்கள் விமர்சனம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் திருவாசகம் முற்றோதுதல் வழிபாடு செய்த சிவன் அடியார்களை வெளியே விரட்டிய விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை. தரக்குறைவாக பேசி குடை கம்பியை வைத்து குத்தி தள்ளி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி தரக்குறைவாக நடந்து கொண்டதற்கு சிவன் அடியார்கள் கண்டனம். நீங்க அனுமதி வாங்கி தானே படிக்கிறீங்க, இங்க படிக்க போறோம்னு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை அனுமதிச்சு தான் அவங்க படிக்க விட்டுருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு வெளியே போங்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் ஓவேல்குடியில் கடந்த 15 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கிராமத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையின் காரணமாக முளைக்கத் தொடங்கிய அவலம். விடியா அரசின் அலட்சியத்தால் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விவசாயிகளிடம் உள்ள நெல்மணிகளும் வீணாகி வருவதற்கு ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் சாடல்.
கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் நெடுங்கண்டம் கூட்டாறு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆளில்லாத வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடியோ காட்சி. கூட்டாறு பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் கரைபுரண்டு ஓடும் நிலையில் கார் உள்ளிட்ட வாகனங்களும் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டன. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி மக்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி வரையிலான பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். போதிய போக்குவரத்து காவலர்கள் இன்றி வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஐப்பசி மாத சனி பிரதோஷத்தையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்ற சனி மகா பிரதோஷ வழிபாடு. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் மகா தீபாராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம். தேனி மாவட்டத்தில் நேற்றிரவு பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை. 1 மணி நேர மழைக்கே சாலைகளில் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் தொடர் நீர்வரத்து காரணமாக 12 மணி நேரத்தில் 4 அடி உயர்ந்து 66 அடியை எட்டிய வைகை அணை நீர்மட்டம். 5 மாவட்ட மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியாக உயர்ந்த நிலையில் அணையில் இருந்து கேரள பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. 3 மதகுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வண்டி பெரியாறு, வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புத்தரா உள்ளிட்ட பெரியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அக்டோபர் 22, 23 கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் செந்தாமரை கண்ணன் அறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களிலும், அதற்கடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு அநேக இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மிக கனமழை எதிர்வரும் நாட்களில் கனமழையாக குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்ல சாலை இல்லாததால் மழை காலத்தில் சடலங்களை வயல்கள் வழியாகவும் காடுகள் வழியாகவும் மக்கள் எடுத்துச் செல்லும் அவலம். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற இயலாத விடிய அரசின் அதிகாரிகள் பணியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி.
தேனி மாவட்டம் முல்லை பெரியாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 100 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாய நிலங்கள் கடும் பாதிப்பு. பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரில் மூழ்கி 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லிகை, முல்லை, பயிறு வகைகளும் சேதமடைந்ததால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு மக்கள் வாகனங்களில் படையெடுப்பதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடியா அரசு முறையாக போக்குவரத்து முன்னேற்பாடுகளை செய்யாததன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் 2வது நாளாக செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க விடியா அரசு எந்த ஏற்பாடுகளையும் செய்யாததால் மாமண்டூர் பாலாறு பாலம் முதல் இருகுன்ற பள்ளி பழவேலி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தீபாவளியை முன்னிட்டு பெங்களூரு, கன்னியாகுமரி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என தெரிந்தும் அலட்சியத்தில் உள்ள விடியா அரசின் போக்குவரத்து காவல்துறையால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். சென்னை பட்டாளம் அங்காளம்மன் கோவில் தெரு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. சுகாதாரமற்ற சூழலால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை புகார் அளித்தும் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள விடியா மாநகராட்சி விழித்தெழவில்லை எனவும் மக்கள் ஆவேசம். நாங்கள் இங்கே வசிக்கிற மக்கள் இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஊருன்ட்டு. இங்கே குழந்தைங்க எல்லாமே இதை தாண்டி தான் வரணும். எல்லாமே படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க. யாருமே இங்கே விஐபிலாம் யாருமே இல்லை. இல்லாதப்பட்டவங்க கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, அந்தமாரி தங்குற ஆளுங்க. இங்கே படிக்கிற ஜென்ரல் பர்சன் தான். யாருமே விஐபி அண்ணா நகர் அந்தமாரிலாம் இல்லை. எப்போவுமே இந்த ஏரியாவில் இந்தமாரி தான். இப்போ பாருங்க, மழை ஒன்றே பெருசால எதுவுமே பெய்யல. நீங்களே பார்க்குறீங்க, சும்மா லைட்டாக பெஞ்ச மழை தான். கொஞ்சம் வந்து கேமரா ஜூம் பண்ண சொல்லுங்கள். தண்ணி பாருங்கள் ரோட்டில். இங்கே எல்லாருமே வசிக்கிறவங்களும் மக்கள் தானே. ஏன் இந்த மக்கள்களை யாரும் நல்லது செய்ய மாட்டாங்களா? இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் வந்து எட்டி கூட பார்க்கல. சம்மந்தப்பட்ட அதிகாரியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல. தண்ணி நின்னப்பாடு தான் இருக்குது. அப்படியே பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாம் இப்போது ஒரு டிசீஸ் வர ஒரு ஒரு பயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. நோய் ஏதாவது யாருக்கு எப்படி என்ன ஆகும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தொடாவூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. தலைச்சேரி, செம்மறி, வெள்ளாடு உள்ளிட்ட ஆடுகள் 2000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தீபாவளியை முன்னிட்டு திருச்சி மாநகரின் பஜார் வீதிகளில் பொருட்கள் வாங்க அலைக்கடலென திரண்ட பொதுமக்கள். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் கூட்ட நெரிசலில் சிரமப்பட்டு பொருட்களை வாங்கிச் செல்லும் மக்கள். முல்லை பெரியாறு, வைகை ஆறு, கொட்டக்குடி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் பொதுமக்கள் வைகை ஆற்றங்கரையோரம் செல்வதற்கும் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கும் தடை விதிப்பு. டெல்லியில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வசிக்கும் பிரம்மபுத்திரா அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. 9 மாடி கட்டடத்தின் 3 அடுக்குகள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்ததால் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் சுமார் 2100 பக்தர்கள் திரண்டு சரையு ஆரத்தி எடுத்து வழிபாடு. தீப திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏராளமான ஆண்கள், பெண்கள் கைகளில் ஆரத்தியை ஏந்தி வழிபட்டனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செட்டியப்பட்டி, உத்தப்பநாயக்கனூர், சீமானூத்து, அள்ளிக்குண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் தீபாவளி விற்பனை பாதிப்பு. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்பை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்காத விடிய அரசால் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. டெல்லியில் பீஷாம்பார் தாஸ்மாக் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து. தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லியில் மீண்டும் காற்று மாசு அதிகரித்ததால் காற்றின் தரக்குறியீடு பல்வேறு பகுதிகளில் 300ஐ தாண்டியது. காற்று மாசுபாடு அதிகரித்திருப்பதால் சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கை. இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான மீனவர்கள் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என இலங்கை பிரதமர் நம்பிக்கை. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேச்சு. ஜெமினி AI மற்றும் சாட் GPTயை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்த இந்திய செயலியான பெர்ப்ளெக்சிட்டி AI. கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் ஆகிய இரண்டிலும் முதலிடத்தை பிடித்த பெர்ப்ளெக்சிட்டி AI. கென்யாவில் உள்ள துர்கானா ஏரி அருகே 1.52 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன மனித இனத்தின் புதைப்படிவங்கள் கண்டெடுப்பு. பேய்சி இனத்தைச் சேர்ந்தவர்களின் கை மற்றும் கால் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு. மொசாம்பிக் நாட்டின் பெய்ரா துறைமுக பகுதியில் கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 இந்தியர்கள் உயிரிழப்பு. படகில் இருந்த 5 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் 5 பேர் மாயம். போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை மீறி காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களின் இரத்த வெறி இன்னும் அடங்கவில்லை என்பதை இந்த தாக்குதல் உணர்த்துவதாக காசா சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கருத்து. வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தை தொடர்ந்து அனைத்து விமானங்களின் சேவைகளும் நிறுத்தப்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை தொடரில் இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். பிரிட்டன் வீராங்கனையை வீழ்த்திய ஜோதி சுரேகா உலகக்கோப்பை வில்வித்தை தொடரில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம். இந்தோனேஷிய இணையை 21-15, 18-21, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சாத்விக் சிராக் இணை அரையிறுதிக்குள் நுழைந்தது. டெல்லியில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பல்தானை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்த தெலுங்கு டைட்டன்ஸ் அணி. மற்றொரு போட்டியில் தபாங் டெல்லி அணியை 33-23 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய பெங்களூரு புல்ஸ் அணி. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதி சுற்றில் தோல்வி. 23-21, 18-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்திய ஜோடியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஜப்பான் ஜோடி. விஷ்ணு விஷால் நடித்துள்ள ஆரியன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. அறிமுக இயக்குனர் பிரவீன் இயக்கியுள்ள ஆரியன் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வரும் 31ஆம் தேதி வெளியாகிறது. டொவினோ தாமஸ், ஃபாசில் ஜோசப் ஆகியோர் நடித்துள்ள அதிரடி திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. அதிரடி திரைப்படம் தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஒரே நேரத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ஆனந்த் எல் ராயின் இயக்கத்தில் தனுஷ் மற்றும் பிரித்திக் சனோன் நடித்துள்ள தேரே இஸ்க் மேன் எனும் இந்தி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு. நவம்பர் 28ஆம் தேதி திரைப்படம் திரைக்கு வர இருப்பதாகவும் படக்குழு தகவல். பிரபு சாலமன் இயக்கத்தில் அறிமுக கதாநாயகனாக மதி அழகனும் அறிமுக வில்லனாக ஹரிஷ் பொரடியும் நடித்துள்ள கும்கி 2 படத்தின் டீசர் வெளியானது.
2012ஆம் ஆண்டு வெளியான கும்கி படத்தின் தொடர்ச்சியாக உருவாகியுள்ள இத்திரைப்படம் வரும் நவம்பர் 14ஆம் தேதி திரைக்கு வரும் என படக்குழு அறிவிப்பு.